35 வயது குறைவான 23 வேட்பாளர்கள். கர்ப்பிணி, ஆட்டோ டிரைவர் வெற்றி. தாவேக்காவின் மகத்தான சாதனை. தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் நேற்று காலை வெளியானது முதலே அரசியல் பரபரப்பு நொடிக்கு நொடி அதிகரித்துக் கொண்டே இருந்தது. பெரம்பூர், திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளிலும் விஜய் வெற்றி வாகை சூடி 108 தொகுதிகளிலும் முன்னிலை பெற்றுள்ள விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் மாநில அரசியலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. இந்த வெற்றியை தமிழகம் முழுவதும் கட்சி தொண்டர்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வெற்றி பெற்ற அனைத்து வேட்பாளர்களும் உடனடியாக பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்திற்கு வர வேண்டும் என விஜய் அழைப்பு விடுத்தார். இதனைத் தொடர்ந்து அனைவரும் அங்கு சென்று தற்போது விஜயுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். இந்த கூட்டத்தில் விஜய் சட்டசபை தாவேக்கா குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் தாவேக்கா சார்பில் யார் யார் அமைச்சர்களாக வரப்போகிறார்கள் என்பது குறித்த பட்டியல் தயாரிக்கப்பட உள்ளது. கட்சி தொடங்கிய 2 ஆண்டுகளிலேயே 234 தொகுதிகளில் தனித்து போட்டியிட்ட தமிழக வெற்றிக் கழகம் 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இதில் 35 வயதிற்கு குறைவான 22க்கு மேற்பட்ட இளம் வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். மேலும் 26 தலித் வேட்பாளர்களும் 12 பெண் வேட்பாளர்களும் வெற்றி பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பத்தூர் தொகுதியில் 1 வாக்கு வித்தியாசத்தில் தாவேக்கா வேட்பாளர் வெற்றி பெற்றுள்ளார். அதேபோல் எந்த தொகுதியிலும் கட்சி டெபாசிட் இழக்காதது முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது. மேலும் கர்ப்பிணி பெண் வேட்பாளர், ஆட்டோ டிரைவர், டிரைவரின் மகன், மாற்றுத்திறனாளி உள்ளிட்ட பல்வேறு சமூகத்தைச் சேர்ந்த வேட்பாளர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் போட்டியிட்டு பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றுள்ளனர். இது உண்மையிலேயே ஒரு வரலாற்று சாதனை என அரசியல் வட்டாரங்களும் பொதுமக்களும் கருத்து தெரிவித்து விஜய்க்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர்.